ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேர்ட் ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் டேர்ம் புக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக்கை பற்றி பார்க்கலாம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பொருளடக்கத்தில் நம் நினைவில் கோழி தேடும் கோழி, மின்னி மின்னி, மீனுவின் வண்டி, பூங்காவில் ஒரு நாள். ஃபஸ்ட்டு நம் நினைவில், அதில் ஃபஸ்ட்டு என்னை பற்றியில் ஃபஸ்ட்டு என்னுடைய பெயர், உங்கள் பெயர் என்னவோ அதை எழுதணும். எனக்கு பிடித்தவர்களின் பெயர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேர், எனக்கு பிடித்த விளையாட்டு, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்குமோ அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ். இது மகிழ்ச்சி, வியப்பு, வருத்தம், அழுகை, அச்சம். இந்த மாதிரி முகத்தை எந்த மாதிரி வச்சுருந்தா இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது சிரிச்சிட்டே இருந்தால் மகிழ்ச்சி, இது வியப்பாக பார்க்குறது, இது வருத்தமாக பார்க்குறது, இது அழுதுகிட்டே பார்க்குறது, இது அச்சம் பயந்துக்கிட்டு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிக்கும், ஏனெனில் நான் நன்கு பழகுவேன், நன்றாக பேசுவேன், என் உணர்வை சொல்வேன், பிறர் உணர்வுகளை மதிப்பேன். நான் தனித்துவம் உடையவர், என்னைப் போல யாரும் இல்லை. இப்படிக்கு இங்கே உங்கள் நேம் என்னவோ. நெக்ஸ்ட் இந்த பாட்டு பார்க்கலாம். விண்ணில் வீடு கட்டலாம், விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலைத்துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம், மென்னிலவு படையிலேறி விண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு நமக்கு பிடிச்ச கலர்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேஜ். பூக்களின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக. நமக்கு என்னென்ன பூலாம் தெரியுமோ அந்த பூக்களெல்லாம் வட்டமிட்டு கீழே எழுதணும். ஃபஸ்ட்டு ரோஜா, தாழம்பூ, சூரியகாந்தி, சாமந்தி, முல்லை, மல்லிகை, அரளி, அல்லி. அந்த நேமெல்லாம் நம்ம லைன் பை லைனாக கீழே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு முறைப்படுத்தி எழுதினால் கிடைக்கும் பூக்களின் நண்பன். பூக்களின் நண்பன் யாரு? வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பேஜ். தேவைப்படும் பொருட்களை உரிய இடத்தில் எடுத்து எழுதுக. நெக்ஸ்ட்டு பழச்சாறு தயாரிப்பதற்கு. பழச்சாறு தயாரிப்பதற்கு என்னதெல்லாம் தேவை நம்ம மேலேருந்து எடுத்து எழுதுகிறோம். தண்ணீர், கத்தி, குவளை, தர்பூசணி. இவ்வளோ பழச்சாறு தயாரிப்பதற்கு தேவை. தேநீர் தயாரிப்பதற்கு டீ போடுறதுக்கு நமக்கு என்னதெல்லாம் தேவை? தண்ணீர், பால், தேயிலைத்தூள், சர்க்கரை, அடுப்பு, தீப்பெட்டி, வடிகட்டி, கிண்ணம். பள்ளி செல்வதற்கு என்னெல்லாம் தேவை? பை, புத்தகம், எழுதுகோள். நெக்ஸ்ட்டு சுற்றுலா செல்வதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? உணவு, உடைகள், பற்பசை, பல்துளக்கி, போர்வை, தின்பண்டம், துண்டு, சீப்பு. இதெல்லாம் நம்ம மேலேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் பாய், குடம், போர்வை, தலையணை, தொலைக்காட்சி, பூட்டு, தெருவிளக்கு, மின்விசிறி, விசிறி, வீடு, பூட்டு, இதெல்லாம் நம்ம இங்கேருந்து இங்கே எடுத்து எழுதுகிறோம். அதை இங்கே பாருங்கள், எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செடியில் ஈக்கள் பூத்தன. செடியில் ஈக்கள் பூத்தனுங்கிறத தொடர்பு கேட்ட சொல்லை மாற்றி எழுதணும். செடியில் பூக்கள் பூத்தன. நான் செங்கல் உண்டேன். செங்கல்ங்கிறத திருத்தி நான் பொங்கல் உண்டேன் எழுதணும். என் வட்டம் பறந்தது. என் வட்டத்துக்கு பதிலாக என் பட்டம் பறந்தது. ஆற்றில் தேன் துள்ளியது. ஆற்றில் மீன் துள்ளியது. தாழை இலையில் சாப்பிட்டேன். வாழை இலையில் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு நண்பர்கள் பந்து விளையாடினர். யானை கரும்பு தின்கிறது. யானை கரும்பு தின்கிறது. அணில் மரம் ஏறுகிறது. சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள். நெக்ஸ்ட் நிரப்புகள் பார்க்கலாம். வானத்தில் டேஸ் பறக்கின்றன. வானத்தில் என்னது பறக்கின்றன? கிளிகள். தேன் கூட்டிலிருந்து டேஸ் செல்கின்றன. தேன் கூட்டிலிருந்து என்னது போகுது? தேனீக்கள். புல் தரையில் டேஸ் நடந்து வருகிறது. புல் தரையில் யார் நடந்து வரா? கன்று. பூவில் டேஸ் அமர்ந்துள்ளது. பூவில் என்னது இருக்கு? வண்டு அமர்ந்துள்ளது.
நெக்ஸ்ட் உறவு முறை யாருன்னு எழுதுவோம். அம்மாவின் அண்ணன், நம்ம அம்மாவின் அண்ணனை நம்ம என்ன சொல்லுவோம்? மாமா. அம்மாவின் அக்கா பெரியம்மா. அம்மாவின் அம்மா பாட்டி. அம்மாவின் தம்பி சித்தப்பா. அம்மாவின் தங்கை சித்தி. அப்பாவின் தங்கை அத்தை. அப்பாவின் அண்ணன் பெரியப்பா. நெக்ஸ்ட் கதையை வரிசைப்படுத்தி எழுதணும். ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. குருவி பருத்தி செடியில் பஞ்சு கேட்டது. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. குருவி மெத்தை செய்தது. பஞ்சு செடி பஞ்சு தந்தது. வரிசைப்படுத்தி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. பருத்தி செடிக்கு பஞ்சு தந்தது. குருவி மெத்தை செய்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. நெக்ஸ்ட்டு பிறரை ஏளனம். இதில் சரி எனில் இங்கே சரி எனில் தவறு எனில் வண்ணமிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பிறரை ஏளனம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்போ தவறுங்கிறதுல நம்ம ரெட் அடிப்போம். தவறு என்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கலாமா? கேட்கலாம். அப்போ கிரீன் கலர். தவறு செய்ததை சுட்டி காட்டலாமா? சுட்டி காட்டலாம். சரி. நெக்ஸ்ட் இந்த பேஜ் பாருங்க. பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி எது? வட்டமிடுங்க. பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி எது? இது. அதை நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கோழி தேடும் கோழி. அந்த இன்று கீரை செய்தே உண்டிடலாம். இறை தேட. கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. கதையில் நமக்கு என்ன சொற்கள்லாம் பிடிக்குமோ அதை எழுதணும். கோழி, கோழி, நட்பு, கோலம், பீட்டர், சுட்டி, நண்பர்கள், உருண்டு, மலை, மேகம். அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர் 5 பேர். ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை 5. ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் அங்கே, இங்கே, எங்கே. கதையில் இடம்பெற்றுள்ள விளையாட்டுக்கள் ஹோலி, கண்ணாமூச்சி. கதையில் பிடித்த தொடர் கோழிக்கு கோழிக்கும் நட்பு ஏற்பட்டது. நெக்ஸ்ட் 2 எழுத்து சொற்கள் ஓடி, கோழி, கோழி. உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள் அழகு, இருக்கிறாய், ஓடி, உருண்டு. 2 மெய்யெழுத்து உள்ள சொற்கள் வந்தேன், இருக்கிறார், வாங்கினான், கண்டுபிடித்து. அதிக எழுத்துக்கள் உள்ள சொல் கண்டுபிடித்து. குப்பைகள் ஏன் கீழே விழுந்தன? 2ம் நட்பாக இருந்தன. தொடரில் 2ம் என்ற சொல் எவற்றை குறிக்கிறது? கோழி, கோழி. குப்பைகள் ஏன் கீழே விழுந்தன? காற்று வேகமாக வீசியதால். சொல்வதை எழுதுக. கோழி, கோழி, நட்பு, அழகு, ஓடி, உருண்டு. நெக்ஸ்ட் பேஜ். பூக்கள், தேன், வண்ணம். நம்ம என்ன சொல்லுவோம்? வண்ணத்து பூச்சி. மீன், நண்டு, கப்பல், கடல். இனிப்பு, தோட்டம், யானை. என்னது? கரும்பு. வானம், மேகம், குடை, மலை. கிளி பறக்கும் வானம், வானம் பறக்கும் பாப்பா, பாப்பா ஆடும் ஊஞ்சல், ஊஞ்சல் இருக்கும் மரம், மரம் தரும் பழம், பழம் தின்னும் கிளி, கிளி இருக்கும் மரம். நெக்ஸ்ட் பேஜ். சிறுவர்கள் கண்ணாமூச்சி விளையாடுகின்றனர். சிறுவன் கண்ணை மூடிக்கொள்கிறான். சிறுவர்கள்